விஜயகாந்த் சார்ட்ட, சார் நீங்க அரசியலுக்கு வந்தா இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு விஜயகாந்த் சார், நீங்க அமேசான், பிளிப்கார்ட்லாம் ஆர்டர் போடுறீங்க, அந்த பொருள் உங்க வீட்டுக்கு டோர் டெலிவரி ஆகுது. ஆனா நீங்க ரேஷன் பொருளை மட்டும் ஏன் நேர்ல போய் லைன்ல நின்று வாங்குறீங்க? அந்த ரேஷன் பொருளையும் உங்க வீட்டுக்கு டோர் டெலிவரி ஆக்குறது என்னோட பொறுப்பு. ரெண்டாவது, விஜயகாந்த் சார் அரசியலுக்கு வந்தா இந்த ஹாஸ்பிட்டல், இந்த ஸ்கூலு இதெல்லாம் பிரைவேட் கவர்மெண்ட் அப்படின்னு ஏற்றத்தாழ்வே இருக்காது. ஏழை பணக்காரன் அப்படின்னு ஏற்றத்தாழ்வே இருக்காது. எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டாண்டர்டான கல்வி தான், ஒரே ஸ்டாண்டர்டான மருத்துவம் தான். மூணாவது, விஜயகாந்த் சார் அரசியலுக்கு வந்தா நம்ம தமிழ்நாட்டில் எக்கச்சக்க குடிசை வீடுகள் இருக்கு. ஆனா இந்த குடிசை வீடுகள்லாம் ஃபாரின் கண்ட்ரி போல எல்லாமே தார்ஸ் வீடாக்குறது தான் இவரோட இந்த 3 குறிக்கோள்.